ஜூன் 18ஆம் தேதி நடைபெற்ற இறுதிப் போட்டியில் பாகிஸ்தானை எதிர்கொண்ட இந்திய அணி 180 ரன்கள் வித்தியாசத்தில் படுதோல்வி அடைந்தது. முன்னணி வீரர்கள் பலரும் சொற்ப ரன்களிலேயே ஆட்டமிழந்தனர். இதுகுறித்து பேசியுள்ள சமூக நீதித்துறை மற்றும் அதிகாரமளித்தல் இணை அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே, தொடர் முழுவதும் சிறப்பாக விளையாடிய வீரர்கள் இறுதிப் போட்டியில் மட்டும் தடுமாறியது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். விராட் கோலி மற்றும் மூத்த வீரர் யுவராஜ் சிங் ஆகியோர் இறுதிப் போட்டியில் ஆட்டமிழக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் விளையாடியதாக ராம்தாஸ் அத்வாலே குற்றம் சாட்டியுள்ளார். விராட் கோலிக்கு அன்றைய தினம் என்ன நேர்ந்தது என்று கேள்வி எழுப்பியுள்ள அத்வாலே, இது தொடர்பாக பிசிசிஐ விசாரணை நடத்தி உண்மையை கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இந்திய அணி வீரர்கள் துரோகம் இழைத்துவிட்டதாக கடுமையாக சாடியுள்ள அவர், மேட்ச் பிக்சிங் என்ற சந்தேகம் தமக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஏற்பட்டுள்ளது என்றும் கூறியுள்ளார்.